எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு சோகமான நிகழ்வு அப்டின்னே சொல்லலாம். புலி தாக்கி ஒருத்தர் இறந்திருக்காரு. நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். கொஞ்சம் கூட பிரீஃபா போலாம் அப்டின்னு நெனச்சேன். நம்ம கூடலூரை அடுத்த ஓவேலியில் அரசன் 4ஆம் நம்பர் பகுதியில நேத்துலருந்து ஒருத்தர காணோம். அவரோட உடல் வந்துட்டு இன்னைக்கு காலையில கிடைச்சிருக்கு. அது கிடைக்கும்போது தான் தெரியுது, அவர் வந்துட்டு புலி தாக்கி தான் இறந்திருக்காரு. அந்த உடல வந்துட்டு புலி சாப்ட்டுருக்கு அப்டின்றது. என்ன நடந்திருக்கு அப்டின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பாலகிருஷ்ணன் அப்டின்றவர் வந்துட்டு நேத்து ஈவினிங் ஒரு 3 மணி அளவுல ஆ தண்ணி திருப்பறதுக்காக, அதாவது அவங்க வீட்டுக்கு தண்ணி இல்ல. ஏன்னா 4ஆம் நம்பர் பகுதியில தண்ணி இருக்குது. ஒவ்வொரு இடத்துல இருக்குது. பட் அவருங்க வசிக்கிற இடத்துல குறிப்பிட்ட பகுதியில வந்துட்டு தண்ணி கிடையாது. அவங்களுக்கு தண்ணி வந்துட்டு அந்த காட்டுப்பகுதிக்கு போய் அவங்க திருப்பி விட்டா மட்டும் தான், அதாவது கட்டி விட்டா மட்டும் தான் கீழ தண்ணி வரும். ஆ அவர் வீடு மட்டும் கிடையாது. அவர் வீடு பக்கத்துல ஸ்கூல் இருக்கு. அந்த ஸ்கூலுக்கு வந்துட்டு மேலருந்து திருப்புற தண்ணி தான் வரதா சொல்றாங்க. அந்த ஏரியா மக்கள் நாங்க பேசினப்ப சொன்னாங்க. அவரும் இதே மாதிரி நேத்து அவங்க வீட்லயும் ஆள் இல்ல. ஸோ அவங்களுக்கு தெரியாது. ஆ அவர் தண்ணி திருப்ப தான் போயிருக்காரு அப்படின்றது வந்துட்டு 3 மணிலேருந்து தெரியாது. நேரம் ஆகதா அவர காணோம் அப்படின்றதுக்கு தேட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு இடத்துல கேட்கும்போது ஒரு ஒரு கடையில போய் சொல்லியிருக்காரு. நான் தண்ணி திருப்பிட்டு வீட்டுக்கு போவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு போல. ஸோ அவரு சொல்லி தான் தண்ணி திருப்பதுக்காக போயிருக்காங்க அப்படின்ற ஒரு இது வருது. அப்ப நேத்து நைட்டெல்லாம் வந்துட்டு தேடுறாங்க. அதாவது ஊருக்குள்ள ஃபுல்லா தேடுறாங்க. அவரு கிடைக்கல. ஆ அப்புறம் காட்டுப்பகுதி அப்படின்றதுனால, அதாவது அவர் வீட்டுக்கு மேல கொஞ்சம் மேல போனா காடு. ஸோ அங்க போனா டேஞ்சர் அப்படின்றதுக்காக யானைகள் நடமாடுற பகுதி. ஸோ டேஞ்சர் அப்படின்றதுக்காக நேத்து நைட் அவங்க அங்க போகல. மேல வர போயிட்டு திரும்பி வந்திருக்காங்க. இன்னைக்கு காலையில மறுபடியும் போயிருக்காங்க. போய் பார்க்கும்போது, அவருடைய துணி, அதாவது ட்ரெஸ் வந்துட்டு அங்க இருக்கிறதா பட்டிருக்கு அந்த ஊர் மக்களுக்கு. ஸோ ஃபாரஸ்ட் உதவியோட மறுபடியும் போய் அந்த இடத்துல, அதாவது அ போய் பார்க்கும்போது, கொஞ்சம் கூட உள்ள பிரீஃபா போகும்போது, அவரோட உடல் வந்துட்டு ஒவ்வொரு பாகங்களும் வந்துட்டு சிதறி கிடக்கு. ஏன்னா, புலி வந்துட்டு சாப்பிட்டுட்டு மிச்சம் மிச்சம் கொஞ்சம் கொஞ்சம் வச்சிருக்கு. ஆ அப்படின்றது ரொம்ப சோகத்த ஏற்படுத்திக்கிற ஒரு விஷயம். அதுக்கப்புறமா என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, ஊர் மக்கள் எல்லாரும் கூடுறாங்க. கூடி பேச்சுவார்த்தையில, அதாவது அதிகாரிகளிடம் பேச்சுவார்த்தையில ஈடுபடுறாங்க. காவல்துறையிலேருந்து வராங்க. அதேமாரி வனத்துறையிலேருந்து வராங்க. அவங்ககிட்ட பேச்சுவார்த்தை ஈடுபடுது. அதுக்கப்புறமா அவருடைய உடல் வந்துட்டு எடுக்கிறதுக்காக, அது காட்டுப்பகுதி அப்படின்றதுனால, அந்த இடத்துக்கு வந்துட்டு ஆம்புலன்ஸ் போகாது. ஸோ பிக்கப்ல வந்துட்டு அந்த இடத்துக்கு போறாங்க. பிக்கப்ல அவருடைய பாடி, அதாவது உடல் வந்து எடுத்து போட்டுட்டு, திரும்பி வர வழியில ஊர் மக்கள் எல்லாம் வழிமறிக்கிறாங்க. அதாவது எங்களுக்கு காமிச்சுட்டு போங்க அப்படின்ட்டு. காமிக்கிறதுக்கு வந்துட்டு காவல்துறையினர் அனுமதிக்கல. ஆ ஸோ அதனால அந்த காவல்துறையினருக்கும், அதே மாதிரி மக்களுக்கும் இடையில சிறு தள்ளுமுள்ளல் ஆகுது. அதுக்கப்புறமா அவங்க வந்துட்டு அந்த உடல எடுத்துட்டு அரசு மருத்துவமனைக்கு கொண்டு போயிட்டாங்க. இருந்தாலும் கூட எங்களுக்கு காமிச்சுட்டு போயிருக்கலாம் அப்படின்ற ஒரு நிலைப்பாடு வந்துட்டு அந்த மக்கள் இடத்துல இருந்துச்சு. ஆனா என்ன கேட்டீங்க அப்படின்னா, அது காமிக்கக்கூடிய தேவை இருக்குமா அப்படின்னா, அந்த உடல் பார்க்கும்போது ஆ ரொம்ப சிதறி கிடக்கு. ஒவ்வொரு பாகங்களும் வந்துட்டு அது பார்க்கும்போதே வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ அத வந்துட்டு அங்க அந்த இடத்துல, அதாவது மக்கள் கூடியிருக்கிற இடத்துல காமிக்காம போனதும் நல்லது அப்படின்னு நான் சொல்லுவேன். என்னுடைய கருத்து அதான் இருக்கு. நம்ம கூடலூர்ல இருந்து அதிகாரிகள்லாம் வராங்க. பேச்சுவார்த்தையில ஈடுபடுறாங்க. மக்களுக்கும், அதாவது இனிமே இந்த மாரி நடக்காம இருக்க, நாங்க அந்த புலிய கண்காணிக்கிறதுக்காக ட்ரோன் கேமரா வச்சு அந்த புலிய கண்காணிக்கிறோம். அதே மாதிரி காடா இருக்கிற பகுதியில, அதாவது வர சாலை வழியாலாம் வந்துட்டு ஃபுல்லா காடா இருக்கு. ஸோ அதெல்லாம் வெட்டி குடுக்குறோம். அதே மாதிரி தண்ணி வசதி இல்ல அப்படின்றதுக்காக தான் இந்த இவரு வந்துட்டு தண்ணி திருப்பதுக்காக மேல போயிருக்காரு. ஸோ அதுவும் சரி பண்ணி குடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த தண்ணி சரி பண்ணி குடுக்கறது கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடியே அ அவங்க முறையிட்டுருக்காங்க. அந்த டைம்லயே வந்துட்டு இவர்களுக்கான தண்ணிய முறைப்படி குடுத்திருந்தா, இன்னைக்கு இந்த உயிர் போயிருக்காது. ஆ நம்ம அசால்ட்டா, அதாவது அலட்சியமா விடக்கூடிய ஒரு விஷயங்களும் வந்துட்டு ஒரு உயிர் போகறதுக்கே காரணமா இருக்கு அப்படின்றது வருத்தத்திற்குரிய விஷயமா இருக்கு. இந்த புலியானது இப்ப மட்டும் கிடையாது. கடந்த பல மாதங்களா வந்துட்டு அங்க சுத்திட்டு இருக்கிறதா வந்துட்டு அங்க ஊர் மக்கள் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு தண்ணி இல்லாதது ஒரு பிரச்சனையா போயி, தண்ணி கிடைக்காதனால அது காட்டுப்பகுதிக்கு போய் அவரு உயிர் போயிருக்கு அப்படின்ற சம்பவம் வந்துட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அ அதுக்கப்புறமா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்து ட்ரோன் கேமரா மூலமா அ அத அந்த புலிய கண்காணிக்கிறதுக்கான வேலைகள்லாம் ஈடுபட்டுட்டு இருக்காங்க. ஸோ சீக்கிரமா அத கண்காணிச்சு அடர்ந்த காட்டுப்பகுதிக்கோ, இல்ல ஜூக்கோ கொண்டு போணும் அப்படின்றத கேட்டுக்கிறேன். அதே மாதிரி அவங்க வீட்ட பத்தி சொல்லணும் அப்படின்னா, அவங்க வீட்ல அவங்க அவரு, அவருடைய மனைவி, அதே மாதிரி 2 பசங்க இருக்காங்க. அவங்க வெளியூர்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஆ
இன்னைக்கு பணத்தினால இருக்கிற பிரச்சனையால மட்டும் தான் நம்ம உயிர் போகுதா அப்படின்னு கேட்டா கிடையாது. சில அடிப்படை விஷயங்கள் கிடைக்காம கூட நம்ம உயிர் போகுது அப்படின்றது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஸோ அடிப்படையான விஷயங்கள அரசு தரப்புல இருந்து கண்டிப்பா எங்களுக்கு பண்ணி குடுக்கணும். ஆ சில தண்ணி இல்லாத பிரச்சனை இன்னைக்கு ஒரு உயிர் போயிருக்கு அப்படின்னா, இனி எத்தன உயிர் போகும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ கண்டிப்பா எங்களுக்கு ஃபேவரா ஏதாச்சும் பண்ணுங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன் இந்த வீடியோவ முடிக்கிறேன். அதே மாரி வெளியூர்ல இருக்கிற மக்கள் எல்லாருக்கும் ஒரு கேட்டுக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நாங்க ஒரு புலி தாக்கியோ, இல்ல யானை தாக்கியோ இறக்குறாங்க அப்படின்னு ஒரு வீடியோவோ, இல்ல சமூக வலைதளங்கள்ல ஏதாச்சும் வருது அப்படின்னா, நீங்க காட்டு பகுதியில தானே இருக்கீங்க. உங்களுக்கு எதுக்கு புலி தாக்கி இறங்கத்தான் செய்வீங்க அப்படின்னா, எங்களுடைய வாழ்க்கை முறை அப்படின்றது, நீங்க எங்க ஊருக்கு வந்து எங்க கூடயே வாழ்ந்தா மட்டும் தான் எங்களுடைய வாழ்க்கை முறை புரியும் உங்களுக்கு. மத்தபடி வெளியூர்ல இருந்து எங்க ஊர பார்க்க வந்து உங்களுக்கு காடா மட்டும் தான் தெரியும் அப்படின்னு தெரியும். ஏன்னா இருக்கிற காட்டையெல்லாம் அழிச்சு சிட்டி, பெரிய சிட்டி, நகரம் அப்படின்னு இருக்கிற உங்க இடத்துல, நாங்க இனியும் காட காடா பாதுகாத்துட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்துட்டு எங்கள பார்த்தா அலட்சியமா தான் தெரியும். என்ன சொல்றதுன்னு தெரியல. இது தேங்க் யூ.